1812 பிரெஞ்சு எம்பரர் நெப்போலியன் ரஷ்யாவை எதிர்த்து படையெடுக்கும் போது கிட்டத்தட்ட 5 லட்சம் படை வீரர்கள் இன்வால்வ் பண்ணார் அந்த போர்ல. ஆனா பெரும்பாலும் அதாவது ஆயிரக்கணக்கில் அதுல இறந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் குண்டு பாய்ஞ்சதுனால இல்ல, போரால இல்ல, நோயாலதான் இறந்துருக்காங்க அப்படின்றத புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் உங்கள் டாக்டர் நவீன் தியாகோ, ஆர்த்தோபெடிக் சர்ஜன். 2025 கரண்ட் பயாலஜின்ற ஒரு மேகசின்ல ஒரு ஆராய்ச்சி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த கொத்தா இறந்து போன அந்த படை வீரர்களுடைய சடலத்திலிருந்து உள்ள பல்லு எடுத்து அந்த பல்லுல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள எதனால இறந்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள பேராடைஃபாய்டு அண்ட் ரிலாப்சிங் ஃபீவர் காஸ் பண்ணக்கூடிய, ஜுரத்தை காஸ் பண்ணக்கூடிய இந்த கிருமிகளால தான் இறந்திருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாரும் டைஃபஸ் ஃபீவர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இல்ல, இந்த 2 கண்டிஷனாலதான் இறந்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. 1812 இன்றைக்கும் ஒண்ணுதான். நம்ம உடல்ல அதிகமா ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, சத்துணவு இல்லாம நம்ம உடல் எதிர்ப்பு சக்தி கம்மியா வச்சுட்டு நம்ம உடம்ப வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு சிறிய கிருமி கூட ஒரு பெரிய வேலைகளை வைக்கலான்ற உண்மையதான் இந்த ஒரு ஹிஸ்டரி சொல்லுது. வரலாறு மற்றும் மாடர்ன் சயின்ஸ்ல இருந்து என்ன உண்மையை சொல்லுதுன்னா, உடல் மற்றும் மனம் சரியா இல்லைன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் சிதையும். உன் உடலின் ஆர்மியை, இம்யூனிட்டியை பாதுகாக்க வைத்துக்கொள்.